வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 27 கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று வீடியோவோட எண்ட்ல ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். இந்தியா ஹஸ் சைன்ட் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி டு டெவலப் என்ஜின்ஸ் ஃபார் த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏஎம்சிஏ ரிப்போர்ட். ஆன்சர் வந்து பிரான்ஸ். இன் விச் ஃபீல்ட் டஸ் ரயான்ஷ் குப்தா ஹேவ் டீப் நாலேஜ்? எந்த ஃபீல்டில் வந்து ரயான்ஷ் குப்தாக்கு டீப் நாலேஜ் இருக்கு அப்படின்னா எர்த் சயின்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து போன வாரம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீகேப் பார்ப்போம். விச் ஆப்ரேஷன் லெட் டு த கன்ஃபர்மெண்ட் ஆஃப் சர்வோதம் யூத் சேவா மெடல்ஸ் இன் 2025? எந்த ஆப்ரேஷன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். விச் பாக்டீரியா வேர் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் டு பவர் பயோசென்சார்ஸ்? என்ன பாக்டீரியானா எஸ்டிரிஷியா கோலி. நெக்ஸ்ட் வந்து ஹவு மச் ஃபண்ட் ஹாஸ் தமிழ்நாடு அலோகேட்டட் ஃபார் வெற்றி பள்ளிகள் ஸ்கீம்? எவ்வளோ ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 54.73 crore. In how many states and union territories has Anna Chakra been implemented by August 2025? எத்தனை ஸ்டேட்ஸ்லனா 30. Who launched the Shram Shri scheme in West Bengal? யாருன்னா வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா மம்தா பானர்ஜி. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் டேஸ் ஆஃப் டிடென்ஷன் டஸ் அ மினிஸ்டர் லூஸ் ஆஃபீஸ்? 30 days. இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நிதி ஆயோகோட ஹோம் ஸ்டேஸ் பற்றி. இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான். யாரோட கொலாபரேஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, IAMAI. இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரீதிங்கிங் ஹோம் ஸ்டேஸ் அண்ட் நேவிகேட்டிங் பாலிசி பாத்வேஸ். இந்த நிதி ஆயோக் ஹோம் ஸ்டேஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹோம் ஸ்டேஸ் அண்ட் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் இந்தியன் டூரிசம் செக்டர். இந்திய சுற்றுலாத்துறை இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த ஹோம் ஸ்டேஸ் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆம், என்ன சொல்றது அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் டூரிஸ்ட் சேஃப்டிக்காகவும். இது வந்து பண்றதுனால என்ன நடக்குதுன்னா எக்கனாமிக் growth நடக்குது, பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏஐபிடி பத்தி. ஏஐபிடினா ஏசியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து எங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னா புக்கெட் தாய்லாந்துல நடந்திருக்கு. இது எத்தனாவது ஜெனரல் கான்ஃபரன்ஸ்னா 23rd ஜெனரல் கான்ஃபரன்ஸ். இதுல வந்து இந்தியா தான் வந்து சேர்மன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் போர்டா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்த ரோல் எப்போல இருந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு, எப்போல இருந்து இந்தியாவே இருக்கு அப்படின்னா 2016ல இருந்து இந்தியாவே தான் சேர்மனா இருக்கு இந்த ஏஐபிடிக்கு. ஏஐபிடி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1977 அண்டர் யுனெஸ்கோ. இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனா யாரு இருக்கா அப்படின்னா பிரசார் பாரதி அப்படிங்கிறவங்க. இந்த ஏசியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட்டோட தீம் என்ன அப்படின்னா மீடியா ஃபார் பீப்புள் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆக்சிடென்ட் பை மைனர்ஸ். தமிழ்நாடு தான் வந்து ஆக்சிடென்ட் பை மைனர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தமிழ்நாடோட தான் இருக்கு. மொத்தம் எத்தனை கேசஸ் அப்படின்னா 2063 கேசஸ். எந்த வருஷத்துலனா 2023 டு 2024ல. மைனஸ்னா தெரியும், இந்த 17 இயர்ஸ் கீழ இருக்காங்க இல்லையா, அவங்களால நடக்கிற ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுக்கு அடுத்து யாருன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து எதுல வெரிஃபை பண்ணுவாங்க இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா IRAD இதுல தான் வெரிஃபை பண்ணுவாங்க. இது மூலியமா எத்தனை ஆக்சிடென்ட்னு தெரிய வருதுன்னா 473 ஆக்சிடென்ட்ஸ் பை மைனஸ் தெரிய வருது. இப்போ வந்து அந்த கிரைம்ஸ் அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எதுல கவர் பண்ணுவாங்கன்னா இன்டகிரேட்டட் ரோட் ஆக்சிடென்ட் டேட்டாபேஸ்ல தான் கவர் பண்ணுவாங்க. இதை மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 36 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாப் இன்டர்நெட் யூசர் 2025. யார் அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க, எந்த கண்ட்ரினா சைனா தான் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மொத்தம் வந்து 1.11 பில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது அவங்க பாப்புலேஷன்லயே 78% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. செகண்ட் வந்து நம்ம இந்தியா. அவங்க எத்தனை யூஸ் பண்றாங்க அப்படின்னா 806 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம பாப்புலேஷன்ல 55.1%. தேர்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ். மொத்தம் 322 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ரேங்க் 3ல இருக்காங்க இன்டர்நெட் யூசர்ஸ்ல.
நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுந்தர்பான் டைகர் ரிசர்வ். இந்த சுந்தர்பான் டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா? இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்குன்னா 3629 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்வ். இத வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, NBWL நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுந்தர்பான் டைகர் ரிசர்வ்ல இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே பெருசு லார்ஜஸ்ட் எது அப்படின்னா, நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீ சாய்லம் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ். மொத்தம் எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 5937 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் பத்தி, போர் விமானம்னு சொல்லலாம். F-47 தான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஆஃப் த யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ். எது ரீப்ளேஸ் பண்ணி இது வருது அப்படின்னா, F-22 ராப்டரை ரீப்ளேஸ் பண்ணி வருது. யாரு டெவலப் பண்றாங்க அப்படின்னா, போயிங் தான் டெவலப் பண்றாங்க. யார் அண்டர்ல அப்படின்னா, NGAD நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் ப்ரோக்ராம். NGAD அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து குவிஸ் பார்ப்போம். Which organization released the report Rethinking Homestays Navigating Policy Pathways? இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியா வாஸ் எலெக்டட் சேர்மன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் போர்ட் ஆஃப் AIBD at its 23rd ஜெனரல் கான்ஃபரன்ஸ் held in. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து AIBD கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.